Hi friends, வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம மாடி தோட்டங்கள்லாம் தான். மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது, என்ன பூலாம் இருக்குது, காய்கறிகள்லாம் எல்லாம் என்னெல்லாம் விளைஞ்சிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம கார்டன் வீடியோ போட்டிருப்போம். அது ஃபஸ்ட் பார்ட்டே நம்ம போட்டிருப்போம். ஐகார்டில் அதோடைய லிங்கை கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணி பார்த்தா அப்போ எப்படி இருந்தது, இப்போ என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வாங்க என்னெல்லாம் இருக்குது, இப்போ காய்கறியில் எப்படி விளைஞ்சிருக்கு என்ன எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒரு ரவுண்டு. இவர் பெயிண்டரு, நம்ம வீட்டுக்கு க்ளீனிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் தோட்ட வேலை பண்ணுறது, 12 வருஷமாக நம்ம வீட்டில் இருக்கிறாரு. அவர் தான் இப்போ எல்லாம் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு. இவர் தான் இது. ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். பாரிஜாத பூ வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்கள். இது பூ, இது கடவுளுக்கு உகந்த பூங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். வாசனெல்லாம் கம கம கமன்னு இருக்கும். லக்ஷ்மிக்கு எல்லாருக்கும் உகந்த பூ. தேவலோகத்து பூங்க இது. பாரிஜாத பூவே தேவலோகத்து பூவேன்ட்டு பாட்டே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாம் மொட்டு விட்டுருக்குது. எல்லோ ரோஸு எல்லாம் மொட்டு விட்டுருக்குது. இனிமே தான் வரும். இப்போ நம்ம பூவெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இருக்கிற பூவெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேரிகோல்டு வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க, மேரிகோல்டு. இது கலர் கலராக பூக்கும், எப்போ வேணாலும் பூக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து இருக்கு பாருங்கள். அதுவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது இட்லி பூவில் ஒரு வகை, ரோஸ் கலர். இதெல்லாம் நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம், பூ அர்ச்சனை பண்ணுவோம், 108 போற்றியெல்லாம் படிப்போம்ல. அப்போ இந்த பூவெல்லாம் போட்டு நம்ம 108 போற்றி படிப்போம். இது இன்னும் மொட்டாதாங்க இருக்குது. இது நம்ம நாளைக்கு பறிச்சிக்கலாம். இதுதான் மலர்ந்துருக்கு. எல்லாம் மல்லி ரொம்ப சீசன் தாங்க. இனிமேல் மல்லி நிறைய வருங்க. மல்லி இது ஜாதி மல்லி. ஜாதி மல்லி. பப்பாளி நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு வச்சோம் பாருங்க, என்ன அழகா வந்திருக்குது பாருங்க. நல்லா அதோ துளிர் விடுது பாருங்க, இலையெல்லாம் துளுக்குது பாருங்க, நல்லா பெருசா வளருது. இது காலிஃப்ளவர்னு நினைக்கிறேங்க. அது என்னமோ வந்திருக்குது, காலிஃப்ளவர் வந்திருக்கு. பார்ப்போம் அது பெருசா ஆகுதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இது கத்திரிக்காயில ஒரு வகை. அதுக்கப்புறம் சிறுகீரை. இது ஒரு செட்டு எடுத்துட்டோம், இது 2ஆவது செட்டு இப்போ எடுக்கணும். இதில் இன்னொரு கத்திரிக்காயில் 2 வகை போட்டேன். இன்னொரு கத்திரிக்காய் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எல்லாம் எடுக்க வேண்டியது தான். கொத்தமல்லி அப்படியே எடுக்க வேண்டியது தான். கொத்தமல்லி எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ தக்காளி, வெண்டைக்காய், முள்ளங்கி இதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். வாங்க முதல்ல தக்காளியெல்லாம் எடுத்துடலாம். நல்லா பழுத்து இருக்குது பாருங்கள் தக்காளி. எடுக்கட்டா? பழுத்த தக்காளிலாம் எடுத்துட்டாங்க. காய் தக்காளிலாம் அப்படியே இருக்கட்டும், பழுக்கட்டும், நம்ம அப்புறம் எடுக்கலாம். இந்த பாருங்க, இது எவ்வளோ பெரிய தக்காளி. இது நாளைக்கு எடுத்துக்கலாமாப்பா? நல்லா இருக்குது. இதை பாருங்க, நல்லா பழுத்துன்னு இருக்குது. இப்போ நம்ம வெண்டைக்காய் பறிக்க போகிறோம். வெண்டைக்காவும் நல்லா இருக்குது, நல்லா பிஞ்சியாக சூப்பராக இருக்குது பாருங்க. வெண்டைக்காய் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. பாருங்க எவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 150 கிராம் கிட்ட இருக்கோங்க வெண்டைக்காய். இப்போ நம்ம முள்ளங்கி எடுக்க போகிறோம். முள்ளங்கி எடுத்துடலாம். இந்த பாருங்க முள்ளங்கி வெளியே வந்துடுச்சு. இதுதான் இன்னும் வரல, அதனால நம்ம இந்த முள்ளங்கி எடுத்துடலாம். இந்த பாருங்க முள்ளங்கி 2 இன்னும் கொஞ்சம் வரணும், பெருசாகணும். அதனால நான் இதை விட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த முள்ளங்கியை வச்சு நான் என்ன பண்ண போறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச முள்ளங்கி எடுத்துட்டு வந்தேன். அந்த முள்ளங்கியை வச்சு என்ன செய்ய போறேன்ட்டு உங்களுக்கு காமிக்க போறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை விஜி சிம்ப்ளி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும்.
இப்போ நான் அந்த முள்ளங்கியை வச்சு ஒரு சட்னி செய்ய போறேன். எல்லாம் முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி பொரியல், சரி நம்ம ஒரு சட்னி செய்யலாம். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். இப்போ அதை நம்ம வாங்க முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முள்ளங்கியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் என்கிட்ட பொடியாக தான் இருந்தது, அதனால ஒரு குட்டி குட்டியாக ஒரு 20 வெங்காயம் இருக்கும், 15 வெங்காயம் இருக்கும் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், புளி, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, 2 ஸ்பூன் உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு. நான் எல்லாத்துலேயும் பெருங்காயத்தூள் போடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு அளவு, ஒரு பிஞ்சு. எண்ணெய் தேவையான அளவு. நாம் இப்போ எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வைக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன், கடாய் வச்சிட்டேன். கடாய் சூடாகட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாம். போட்டுக்கலாமே, உளுந்து போடல. சிச்சிட்டேன். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து எடுத்துடலாம், ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது ஆறட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும். அப்புறம் நம்ம இப்போ வெட்டி வச்ச முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கி மட்டும் நல்லா பச்சை வாசனை போக நம்ம வதக்கணும். வதக்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் சட்னி. அது மட்டும் மெயினாக பாருங்கள், ஒரு 4 நிமிஷமாவது நல்லா வதக்குங்க முள்ளங்கியை. அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி சேர்த்துக்கலாம். புளியும் இஞ்சியும் சேர்த்துட்டேன். அது சும்மா ஒரு வதக்குவோம். அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலாம் சும்மா ஒரு வதக்குனா போதும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இதெல்லாம் தான் இதுக்கு டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுட்டோம் பாருங்கள். சூப்பராக அரைச்சிட்டோம். காரசாரமான முள்ளங்கி துவையல் அரைச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை இதை தலையில் கொட்டிடலாம். அது கீழே கொட்டாம சட்னி. பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் தான், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் நம்ம சட்னி துவையல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், புரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தாளிப்பு கொட்டியாச்சு. இட்லியும் வெந்துன்னு இருக்குது. சுட 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 இப்போ இட்லி சட்னி சாப்பிட வேண்டியது தான். இதே அளவில் செய்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய். எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் 2 தடவை சொல்லுவாங்க. அது எது கரெக்டாக இருக்க எங்கள் எடிட்டர் மகன் கட் பண்ணிப்பான். போடா நவீன், அப்படிலாம் பண்ணாத மம்மி, பாவம். இந்த பாரு அடிக்கிறான் நவீன்.